கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டின் மீது இடி விழுந்து சுவர் இடிந்ததில் 11ஆம் வகுப்பு மாணவன் காயமடைந்த நிலையில் வீட்டில் இருந்த அனைத்து மின்சாதன பொருட்களும் சேதமாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. தற்போது காயமடைந்த மாணவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் இடி மின்னல் காற்றுடன் பரவலாக மழை பெய்த நிலையில சிதம்பரம் சிவசக்தி நகர் 3வது கிராஸ் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவர் நதியா. இந்நிலையில் அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் இடி மின்னல் இடித்துக் கொண்டிருந்த போது அவர் வீட்டின் மீது இடி விழுந்துள்ளது. வீட்டிற்குள் படுத்திருந்த நதியா, அவரது மகன் அகிலன், மகள் காயத்ரி, சித்தி அருள் செல்வி மீது சுவர் பெயர்ந்து விழுந்துள்ளது. அதில் அகிலனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் இருந்த மின்சார பொருட்களான டிவி, பிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களும் வெடித்து சேதமாகி உள்ளது. மேலும் வீடு முழுவதும் மின்சாரம் பாய்ந்ததால் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். காயமடைந்த அகிலன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று 5 தையல்கள் போடப்பட்டுள்ளது. இது குறித்து நதியா கூறுகையில், அதிகாலை பயங்கர சத்தத்துடன் இடி இடித்ததாகவும், அப்போது வீட்டின் மீது இடி விழுந்ததில் வீட்டின் சுவரில் இருந்து எங்கள் மீது விழுந்ததாகவும், அதில் எனது மகன் காயமடைந்ததாகவும் மற்ற அனைத்து மின்சார பொருட்களும் வெடித்து சிதறி உள்ளது. உயிர் பயத்தோடு வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இது குறித்து வருவாய்த்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில வீட்டின் மீது இடி விழுந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா மேல் பகுதி, அதே மாதிரி உள்பகுதியில அனைத்து மின்சார வீடு முழுவதும் சேதமாகி உள்ளது. அதே போல மின்சார பகுதிகள் கருகி உள்ள காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நன்றி கண்ணதாசன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.